மாம்ச சிந்தனை என்னன்னா, தேவன் இல்லாம நீங்க எந்தெந்த காரியங்கள்லாம் செய்யறீங்களோ அது எல்லாம் மாம்ச சிந்தையில செய்யறீங்கன்னு அர்த்தம். கடன் வாங்குறது மாம்ச சிந்தையில செய்யறீங்க, மனுஷனிடத்தில் ஆலோசனை கேட்கறது மாம்ச சிந்தையில செய்யறீங்க, லவ் பண்றது மாம்ச சிந்தையில செய்யறீங்க, தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் எல்லாம் மாம்ச சிந்தையில செய்யறீங்க. இதுல கர்த்தர் ஒரு நாள் வரமாட்டார். அல்லேலூயா. மாம்ச பிரகாரமா எந்த முடிவு எடுத்தாலும் அதுல கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பார்க்கவே முடியாது. நீங்க வேணா எழுதி வச்சுக்கோங்க. செக் பண்ணா ஒரு காரியத்துல செக் பண்ணி பாருங்க. இந்த மனுஷன் எனக்கு இந்த மே மாசம் 10ஆம் தேதி எனக்கு உதவி செய்யறேன்னு இருக்கிறாருன்னு நீங்க 10 நாளும் வெயிட் பண்ணி பாருங்க. 11ஆம் தேதி அந்த மனுஷன் உங்களிடத்துல பேசவே மாட்டார், போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருவார். அல்லேலூயா. அதே நீங்க சொல்லுங்க, இந்த மே 10ஆம் தேதிக்குள்ள என்னுடைய வாழ்க்கையை நீங்க மாற்றணும் ஆண்டவரே இப்படி சொல்லி செபித்து பாருங்க. 9ஆம் தேதி 11:59 அந்த சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்ற வல்லவராக இருக்கலாம். நல்ல கையை தட்டி ராபா ஷவா ராபா 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 ராபா. இதுதான் மனுஷனுக்கும்